வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா எம்டிஎன் சேனல்ல இருந்தா பார்க்க போறோம். ரீசெண்டா போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? இன்ட்ரோவா? ஓ, சீரியல் ட்ரோல் பண்ண மாட்டேன்னு பண்ண சீரியல் கொடுமைகள் பண்ண மாட்டேன்னாரு. சரி வளவளம் பேசாம பாத்துருவோம். யாருப்பா அது? என்ன சிரிக்கிறாரு? என்ன படத்துக்கு? செத்துட்டாங்களா? அவங்க கீழே விழுகுறாங்க, அப்படியே விழுகுறாங்க. ஐயோ, இவரும் போறாரு. கிஸ் அடிச்சிருவான் போல இருக்கு. அவன் சாவ காப்பாத்த போல. அவங்க கிஸ் அடிக்க முடியலன்னு கிஸ் அடிக்க போற மாதிரி இருக்கு. ஐயோ, இவரு பின்னாடி போயிட்டாரு. சரி, போனா அவங்க தப்பிச்சிருவாங்களா? முடியாது போல. இது அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கட்டும். நான் ஒரு சின்ன வேலை முடிச்சிட்டு வந்துறேன். போயிட்டாங்க. நம்மளுக்கும் ஆமா, டிராவல் ஆயிட்டு இருக்கு. சாப்பிட்டு வந்துடலாம் நம்ம போய். என்னடா பண்றீங்க? என்ன நடக்குதுங்க? சீக்கிரம் முடிஞ்சிருமா? டயலாக் வேற இதுலயே. என்னடா இது? செத்துட்டாங்களா லட்சுமி? எப்படியா? என்ன ஏதோ பிக்னிக் போற மாதிரி எப்ப படுத்துட்டு முடியும் சொல்லு. ஐயோ, இவருக்கு தான் அடிபடுது. அது எப்படிடா கரெக்டா தண்ணியில விழுறீங்க? அங்க பேர் மழையே இல்ல அந்த சைடு. மலையில விழுந்தா இவ்வளவு நேரமாடா விழுந்துருப்பாங்க. ஐயோ, யாருங்க அந்த டைரக்டர்? அவன் அது கையில கடத்தா கொண்டுவேன். என்னடா நாங்கலாம் நான் முட்டாளா? ரத்தம் கொதிக்குது. யாரு? என்ன dialogue? ஆஹா, ஹிந்தியா? இவங்க வந்துட்டு சந்தோஷமா தீபாவளியை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. ஓ, இவங்க ஏழை, அவங்க பணக்காரங்களா? ஏன்? என்ன? ஆஹா, வீட்டை கொளுத்தி விட போறான் போலப்பா. அவங்க வீடு கூரை வீடு. போச்சு சொன்ன. வில்ல என்ன பண்றான்? வேணும்னே ராக்கெட்டை கொடுத்து ஹீரோ வீட்ல இருக்கிற வெக்க போற மேல தூக்கி போட்டுறான். அது ஒரு பக்கம் எரிஞ்சுட்டு இருக்கு. இவங்க பார்க்காம தீபாவளி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க என்னடா தீபாவளிக்கு பதிலா போகி கொண்டாடுறீங்க? போட்டு கட்டம் போட்டு காமிப்பாங்க, அந்த மாதிரி காமிக்கிறாங்க. என்னடா திரும்பி பாத்துக்கிட்டு? பாத்துட்டாரு. அப்புறம் எப்படியே ஹீரோ பார்த்துட்டான். அந்த நெருப்பு போயிட்டு அணைக்க போறான். என்ன பண்றாரு? காலை சான்ஸ் என்னடா அது? வைக்க போற போடுவாங்களா? இன்னும் தானே எரியும். என்ன அவன் நெருப்பு அணைக்க சொன்னா குட்டா பெட்ரோல் போட்டு அனுப்புவோம் போல இருக்கு. படுத்துறாங்களே. சை. யாரா கேன போல. இல்ல, நெருப்பு அணைக்கணும்னா அதை வச்சு காலை வச்சு தட்டணும், இல்ல தண்ணி எடுத்து ஊத்தணும், இல்ல அணைக்கிறதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும்ல. மொத்தமா சேர்ந்து அணைக்க சொல்றான். ஆல்ரெடி அந்த வெக்கல் வந்து எரிஞ்சிட்டு இருக்கு. அது மேலே மறுபடியும் தூக்கி போட்டு வச்சிருக்கான். இன்னும் கொழுந்து விட்டு எரிய விடுறாரு. இங்க இந்த பக்கம் எரியுது. இதானுங்க ஃபர்ஸ்ட். நெருப்பு மேல காத்து அடிச்சிட்டு இருக்கானுங்க. இதோட டேய் அகலம். மாப்ள, ஒரு பாட்டில் விஷத்தை கூட வாங்கி கொடுத்துறியா? குடிச்சிட்டு உன் மடியிலேயே படுத்துடுறேன். அள்ளி போட்டு வைக்கிறது இன்னும் சரியா பத்தலன்னு சொல்லிட்டு விசிறி விட்டுட்டு இருக்கான். ஆமா, மென்டலேவா? அவன் இல்லடா, நீ தான்டா. நெருப்போட ஸ்டார்டிங்ல போயிட்டு ஒண்ணு போட்டு அடிச்சிருந்தா கூட சரி, இப்ப சும்மா பாத்துட்டு நிக்காம நாலு பேர் நாலு பக்கத்துல நின்னு ஒண்ணு காத்து அடிக்கிறா. நெருப்புல ஒண்ணு கடிச்சா நெறி கட்டிக்கிறோம்னே. நான் நெஞ்சில நெறி கட்டறத சொன்னா நீ நெறி கட்டறத சொன்னா. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு அறிவாளி புத்திசாலி ஒருத்தன் வந்துட்டு அங்கே தண்ணி எடுத்துட்டு வந்து அதுக்கப்புறம் ஊத்தி அணைக்கிறான். அம்மே கொல்லாதே. அடுத்து பாம்பு வச்சு ஒரு சீரியல். பாம்பு வச்சு சீரியல் இல்லாம எப்படி இருக்கும்? ஆமா, நம்ம பார்த்தோம்ல ஏற்கனவே. எல்லா சீரியலையும் யூஸ் பண்ணிடுவாங்க. எதுல அந்த பிரான்ஸ்ல பாம்பு போடுங்க. வந்துட்டு அவரோட துப்பட்டாக்குள்ள போயிடுச்சு. துப்பட்டாவா? அது இவரோட துப்பட்டாவா? எப்போ சுடிதார் அதுல போட பாம்பு ஆரம்பிச்சாங்க? இருக்குது தெரியலையா அவருக்கு?
அந்த துப்பட்டாக்குள்ள பாம்பு போனது தெரியாம அதை அப்படியே முறுக்கி தோல்ல போட்டு கிளம்பிட்டாரு. இதை சுத்து, இது வேற அந்த பாம்பு உள்ள இருக்குது. காண்டாயிட்டு இருக்குது. அவ்வளவு பயம் இருக்குது நம்ம கிட்ட. என்ன கல்யாணமா? ஐயோ என்னடா இது ஏதோ வெயிட்டா இருக்கு, கழுத்தெல்லாம் வலிக்குது, சிடி பேய் ஏதாவது மேல உட்கார்ந்திருக்கா? அவ்வளவு வெயிட்டா இருக்கும் பாம்பு. स्टोल अचानक से इतना भारी क्यों हो रहा है? ஏதாவது சீக்கிரம் கொட்டி விட்டு கிளம்பு. பெயினா இருந்துச்சுன்னா இல்ல ஒரு அன்கம்ஃபர்டபிளா இருந்துச்சுன்னா அந்த துப்படா தூக்கி போட்டுடலாம்ல, போட மாட்டாரு. அதுவும் கொத்தாது. ஐயோ இருக்குதுப்பா. அந்த பாம்பு என்ன பண்ணிடும், அவரோட கழுத்தை நெரிக்க ஆரம்பிச்சிடும். அது சுத்தி வேற சீனே கிடைக்கலையா? ஐயோ கை கால்லாம் வாங்காம போயிட்டா. ஏன்னா அந்த பாம்பு நெரிக்க ஆரம்பிச்சுன்னா அந்த துப்பட்டா தூக்கி போறதை விட்டு இப்படி எடுத்து அப்படி சுத்தி தூக்கி போறதை விட்டு நடிச்சிட்டு இருக்காரு. டைரக்டர் சொன்னதுதான் பண்ணுவான். கிருஷ்ணா டைரக்டர் இதுக்கு திட்டுங்கப்பா. முன்னாடி வீடியோல வந்துட்டு பாம்பு கார் ஓட்டி ஒருத்தவங்களுக்கு கொல்ல அது பரவாயில்ல, அதோட இது பரவாயில்ல. இந்த சீரியல்ல வந்துட்டு கழுத்தை நெரிச்சு கொல்ல வாங்குது. ஏண்டா பாம்பே, இப்ப பாம்பு கிட்ட தான் பேசணும். உனக்கு விஷம்னு ஒண்ணு இருக்குல்ல, பாம்புனா மறந்துட்டேன். நீ உன் விஷத்தை வச்சு கொத்தி கொல்ல மாட்டியா? கண்டுபிடிச்சிருவாங்க பாம்பு. பாம்பு கொண்டு வச்சுன்னு தெரிஞ்சிடல. வந்துட்டு துப்பட்டாக்குள்ள பூந்துச்சு, பேண்டுக்குள்ள பூந்துச்சுன்னா என்ன கதை இருக்கும்? கரும்பு கொத்தியும் கொள்ளாது, அங்க போயிட்டு எதை நெரிச்சிட்டு இருக்குன்னே தெரியாது. அடுத்து ஒரு ரொமான்டிக் சீன். அது எப்படி? ஒண்ணுமே இல்ல, இப்படி வலிக்கு விடுறான். கால் தவறி அந்த மருதாணி கையோட இடுப்பு பிடிச்சிட்டாரு. இப்ப மருதாணி ஓட்டிட்டுனா அதை தொடக்கணும்ல. The next day. ஓ காஞ்சிருமோ, செவந்துருமோ அங்கேயா? இப்ப ஹீரோக்கு கை செவந்துட்டு, அடுத்து ஹீரோயின். புரியல? புரியுது. இடுப்பு இடுப்புயா. இது பார்த்தா மருதாணி மாதிரியா இருக்கு. வேற ஒண்ணும் இல்ல, நேத்து நைட்டு ஹீரோ வந்துட்டு மருதாணி கையோட கை வச்சார்ல, அது செவந்துட்டு அந்த மருதாணியோட அப்புறம் தூக்கிட்டாங்க. ஹஸ்பண்ட் தானே? ஆமா ஆமா. அதுக்கே ஓவர் பில்டப்பா இருக்கு. பாத்தீங்கன்னா லிப்ஸ்டிக் அந்த மருதாணி போட்ட இடத்த பாத்தீங்கன்னா அந்த லிப்ஸ்டிக் இழுப்பி போட்ட மாதிரியே இருக்கும். என்னம்மா சிவந்திருக்கேன். ஆனா இந்த மாதிரி சீன் நமக்கு பார்த்தா சிரிப்பு வருதுல, சீரியல் ஆடியன்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும்டா. கேட்கலன்னு தப்பா நினைச்சுக்காத. என்ன ரீசனுக்கு உள்ள பிடிக்குது? பிடிச்சிருக்கு, அதான் ரீசன். அதுக்கு ரீசன். அடுத்து உங்க ஃபேவரட் சீரியல் கார்த்திகை தீபம். வீட்ல ஒருத்தவங்க காணாம போயிட்டாங்கப்பா, அவங்க தேடிட்டு இருக்கோம். தமிழ் சீரியல் அது. நோட்டீஸ் என்கிட்ட இருக்கு, வரவங்க கிட்ட சொல்லிருக்கேன். தீபாவை காணும்னு சொல்லிட்டு காணவில்லை போஸ்டர் அடிக்காம இசை கச்சேரி ஒரு போஸ்டர் அடிச்சு கொடுத்துட்டு இருக்காங்க எல்லாருக்கும். காணாம போனவங்களுக்கு அதுவே ஒரு கிறுக்குத்தனமான ஐடியா தான். சரி பண்றாங்கன்னு வச்சுப்போம். அது வந்து அந்த போஸ்டர் வந்து கான்டாக்ட் நம்பர் ஏதாவது கொடுக்கணும்ல. இல்லங்க, பேரு, டோர் நம்பர், அட்ரஸ் எல்லாம் கொடுத்தீங்கன்னா ஈஸியா கண்டுபிடிச்சு சொல்லுவல்ல. யாராவது ஒருத்தர் வந்து தீபாவை பார்த்துட்டாங்கன்னா கான்டாக்ட் பண்ணி சொல்றதுக்கு ஏதாவது ஒரு ஃபோன் நம்பர் இருக்கும்ல அந்த போஸ்டர்ல. எல்லாம் முட்டாத்தனமா பேசிட்டு இருக்க. இல்லையா? ஏடா பேரையும் சொல்ல மாட்டீங்களா, அட்ரஸையும் சொல்ல மாட்டீங்களா, எப்படி தெரியும் எனக்கு? என்ன இது? தீபா மேடத்தை பத்தின நோட்டீஸா இருக்கு. இவங்க இங்க இருக்காங்க, ஆனா கச்சேரி பண்ண போறதா போட்டுருக்கு. நோட்டீஸ் போட்டது யாரா இருக்கும்? So what is இது என்ன செல்வி? சுந்தரகாசு கிருஷ்ணா. இப்போ இத பார்த்து இவங்க வந்துட்டு கண்டுபிடிச்சாங்க. ஆனா கான்டாக்ட் பண்ணி சொல்றதுக்கு வந்துட்டு இங்க தான் தீபா இருக்கா அப்படி சொல்லி சொல்றதுக்கு கான்டாக்ட் நம்பரே கிடையாது. அத போடவே மாட்டாங்க. அந்த சபாவுல கச்சேரி புக் பண்றப்போ கார்த்தி சார் அவரோட போன் நம்பர் கொடுத்திருப்பார்ல, அந்த சபாவுக்கு போய் விஷயத்தை சொல்லி போன் நம்பர் கேட்டா அவங்க கண்டிப்பா கொடுப்பாங்க. அதிலே கொடுத்துருக்கலாம். இது அதுக்கப்புறம் இவங்க போயிட்டு அந்த மண்டபத்தை எந்த மண்டபம் புக் பண்ணிருக்கோ அங்க போயிட்டு அங்க கான்டாக்ட் நம்பர் கொடுத்து அங்க இருந்து அங்கே அப்பதான் 2-3 எபிசோட் வரும். அப்படியே வெட்டணும் உன்னை. அப்பதான் ஓட்ட முடியும் ஒரு வாரம். டாக்டர் என்ன சொல்றாங்க அதான் அவன் செய்வான். பக்கத்துல இருக்கிற டைரக்டர் எப்ப பார்த்தா அதுக்காக இப்படி எடுத்துப்பா. முதல்ல அவனை வெட்டணும். ஒரு விஷயம்னா
முன்னாடி வீடியோல அந்த நெருப்பு அணைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு விஷயம் பண்ணிட்டு இருப்பாரு. அதே போல தீபா வந்து கண்டுபிடிச்சு மறுபடியும் வரக்கூடாதுங்கிறதுக்காகவே இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு ஹீரோ. கேப்பண்டா, அசிங்கமா கேப்பேன். இதுவும் தமிழ் தான் போல இருக்கே. அப்படியா? விஜய் டிவியா? ஐயா ஏய் என்னடா நடக்குது? அநியாயம் பண்ணி அடிக்கிறீங்க. ஆரம்பிச்சிட்டாங்களே. ஐயோ இது இந்த பாட்டு வேறயா? மாமா என்னடா படத்தோட அநியாயம் கட்டி அடிக்கிறீங்க? குழந்தைங்களா சீரியல் பாக்குதுங்களே. சின்ன சீரியல்லே வந்துட்டு இருக்கு. நல்ல விஷயம் தான். ஆமாண்டா, அந்த ஒரிஜினல் பாட்டை விட இது வேற லெவல்ல இருக்கு. ஜட்ஜ் உன்னை கூப்பிட்டு கேட்பாங்க, அப்பா கூட போறியா தாத்தா கூட போறியான்னு. நீ அப்பா கூட தான் போவேன்னு சொல்லணும். இப்போ அந்த சின்ன பொண்ணு வந்துட்டு அப்பா கூட இருக்கிறதா இல்ல தாத்தா கூட இருக்கிறதாங்கறத கோர்ட்ல வச்சு முடிவு பண்ண போறாங்க. சொன்னத ஒழுங்கா சொல்லு. மிரட்டறானா? நீ அப்பா கூட போக கூடாது, தாத்தா கூட தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்து மிரட்ட வரான். ஓகே. போய் ஒழுங்கா சொல்லி கொடுத்தா மட்டும் சொல்றேன். கோர்ட்டுக்கு வெளியிலேயே துப்பாக்கி வச்சு மாட்டறான். சரி அவ கூட விட்டுலாம் விடுங்க. அடுத்து என்ன பண்ணுவான்னா என்னடா கோர்ட்டுக்குள்ளேயேவா? கோர்ட்டுக்குள்ளேயே துப்பாக்கி வச்சு மாட்டிட்டு இருக்கான். யாருக்கு தெரியாம இருக்கு? கோர்ட்டுக்குள்ள வந்து துப்பாக்கியோட அலோவ் பண்ணாங்க. ஐயோ நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்தே. சரி துப்பாக்கி கூட ஏதோ மறைச்சு எடுத்துட்டு வரலாம் வெச்சுப்போம். ஆனா எல்லாரும் இருக்கும்போது எப்படி அத காட்டி மிரட்டிட்டு இருக்கான்? பைத்தியம். நல்லா இருக்கா? உங்களுக்கு எது நல்லா இருக்கா? ரொம்ப சுகமா இருக்கு. நீங்களும் பண்றீங்களா? நேக்கு 10 வருது. இப்போதான் இந்த சீரியலோட சூப்பர் ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா அத மிரட்டிட்டு இருந்தவன புடிச்சிடுறாங்க. ஓஹோ. கோர்ட்டுக்குள்ளேயே போலீஸ் இருக்க துப்பாக்கி பிடிங்கி சுட்டுறாங்க. சுட்டுறாங்களா? ஐயோ சுட்டுட்டாங்க. வீரண்டு கோர்ட் வாசல்ல இருந்து கோயில் வாசல் வரைக்கும் கொலை பண்ணிருக்கேன். அந்த துப்பாக்கி புடுங்குனதுக்கே அவங்கள ஜெயில தள்ளிடுவாங்க. கோர்ட்டுக்குள்ளேயே பண்ணுவாங்க. அரை பைத்தியம். இதெல்லாத்தையும் பார்த்துட்டு ஜட்ஜி வந்து ஒரு தீர்ப்பு ஒன்று கொடுப்பாங்க. இந்த வழக்கின் தீர்ப்பை வரும் 23ஆம் தேதி அப்படின்றாரா? என்று இருந்தேன். ஆனா அன்னைய தேதியில என் அக்கா வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால தீர்ப்பை இப்பவே சொல்லிடுறேன். நீ செஞ்சது ஒரு குற்றமா இந்த நீதிமன்றம் கருதவில்லை. ஓ அப்ப சுடலாமா? அப்படிலாம் இல்லையா? அதே நேரம் துணிச்சலா போராடி குழந்தையை காப்பாற்றிய உனது செயலை இந்த நீதிமன்றம் பாராட்டுகிறது. பாராட்டும் தராங்க. அப்புறம் என்ன? அப்பெல்லாம் பாராட்ட மாட்டாங்க, நினைச்சிட்டு இருக்காங்க. எல்லா புகழும் இறைவனுக்கே. தலை நிமிர்ந்து நடக்க முடியல. ஓகே அவ்வளவுதான் வீடியோ. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். சூப்பர் நல்லா இருந்துச்சு. ஆனா சீரியல் அநியாயம் தான் போகுது. இது கோர்ட்லாம் அப்படி கிடையாது. உண்மையிலே இப்போ நம்மளை யாராவது கொல்ல வராங்கன்னாலும் தற்காப்புக்கு தடுக்கலாம் தவிர நம்ம ஏதாவது இப்போ அவங்கள பண்ணிட்டாலுமே அது அது தற்காப்புன்னு தெரியாத வரைக்கும் நம்மளுக்கு தண்டனை கொடுத்துருவாங்க. அது படத்துல நடக்கிற மாதிரியோ சீரியல் நடக்கிற மாதிரிலாம் கிடையாது. என்ன ஏதுன்னு விசாரிச்சு நம்மளையும் பாடாப்படுத்தி நம்மள தூக்கி உள்ள போட்டுருவாங்க நம்ம தப்பு பண்ணிட்டோம்னு. இந்த மாதிரிலாம் யாரும் நம்பிட்டு இருக்க. அந்த பாம்பு இது துப்பட்டால பூந்தது ஒண்ணு அந்த பாம்பு கொத்திட்டு கிளம்பி இருக்கணும். இது என்ன மலைப்பாம்பா சாப்பிட்டுட்டு முறுக்கிட்டு கிடக்கிறதுக்கு? சின்ன ஒரு இந்த பாம்பு. ஆமா அந்த பாம்பே வெயிட்டா இருக்குங்கிறான் அவன். அதுவே தாங்க முடியல இவரால. அது அது ஸ்டார்டிங் அதுக்கு மேல மலையில இருந்து விழுந்துகிட்டே இருக்காங்க. அவன் ஏதோ பிக்னிக் வந்த மாதிரி ரொம்ப நேரம் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கான். டயலாக் வேற. அது எப்படிடா கரெக்டா அந்த தண்ணி தான் இருக்குது கீழ? அது பிளான் தான். கீழ நிறைய பாறாங்கல போட்டு. இல்ல இப்போ மலையில இருந்து நீங்க ரொம்ப ஆழமான தண்ணியில விழுந்தாலும் உடம்புலாம் இதாயிரும். உங்க படத்துல காட்டுற மாதிரி சீரியல்ல காட்டுற மாதிரி எல்லாம் ஒன்னும் ஆகாமலாம் இருக்காது. அதுலயே செத்துருவாங்க. ஆமா அது தண்ணி மேல இருந்து விழுந்தா என்னத்துக்கு ஆவறது? அது பாட்டும் போது அப்படிதான் காட்டுவாங்க. உலகம் போதுதான் தெரியும் அவன் கஷ்டம். டேரக்டர் அடுத்த வாட்டி பாறாங்கல போட்டு வைக்கிறது எல்லாம் மண்டை உடைஞ்சு சாகும். அது என்ன சீரியல்? விஜய் டிவில ஏதோ ஒரு சீரியல் என்ன தேய்ச்சிருக்காங்க. அதாவது சினிமாவே மிஞ்சி ஒரு சீன் வச்சிருக்காங்க. பயங்கரமா யோசிச்சு வச்சிருக்காங்க.
தீபாவளி எல்லாரும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறாங்க, அதான் ஆமா. சொல்லி காமிக்காங்க. இப்படிதான் அது தனித்தனியா என்ன தேய்ச்சி குடிக்கணும், அவங்க குளிக்கிற மாதிரி தெரியல, ஆமா. தேய்ச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கு. மாத்தி வந்து இதுல சிரிப்பு வேற ரெண்டுத்துக்கும். நல்லா இருந்துச்சு. ஓகே, என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்